ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ்டிவம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சினமன் ரோல். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கணும். அந்த ஈஸ்ட்டை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதனால் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது கூட வந்து பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பட்டரையும் இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நீங்கள் மில்க்கு கூடயே கூட பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்லேயே நான் வந்து மில்க் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா எவ்வளோ சாஃப்டாக பேச முடியுமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டு நான் வந்து ஒரு 1.5 ஹார்ஸ்க்கு வந்து நான் இதை வந்து ரெஸ்டிங் டைம் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஈஸ்ட் பிராண்டு பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் வாங்குற ஈஸ்ட்டு பொறுத்து அதுக்கான டைமிங்கும் மாறும். மோஸ்ட்டாக 1.5 ஹார்ஸ் போதும். இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். அந்த சினமன் பவுடர் ரெடி பண்ணுறோம். ஆல்ரெடி சினமன் பவுடர் நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். அதுவும் அது கூட பவுடர்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கிறிஸ்டல் சுகருமே கொஞ்சம் லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த 1 ஹவர் கழிச்சு எடுத்து பார்க்குறோம். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இது ஒரு பஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மேட்டில் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மேட் இல்லைனா நார்மல் உடன் கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அதில் கூட பண்ணலாம். பட் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா மைதாவை வந்து மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது கொஞ்சம் ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் அந்த சினமன் அண்ட் பவுடர் சுகரை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி பண்ணலான்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி அது கூட சினமனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக பவுடர் பண்ணாத ப்ரௌன் சுகருமே மேலே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா சினமன் பவுடர், அப்புறம் பவுடர் பண்ணியிருக்க ஒயிட் சுகர், அப்புறம் பவுடர் பண்ணாத கிறிஸ்டலாக இருக்க ஒயிட் சுகர் ரெண்டுமே நான் இதில் மிக்ஸ் பண்ணி தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த எல்லா இடமும் வந்து கவர் ஆகிற மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சினமன் பவுடர் நீங்கள் வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம். வாங்கி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறோம். மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும், டேப் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து இது மாவில் நல்லா ஒட்டிக்கும் இந்த பவுடர். அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பொறுமையாக ரோல் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடாமல். ஸோ இதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா இது நான் வீட்டு யூஸ்க்கு தான் பண்ணுறதுனால நான் ஒரு ஸ்கொயர் டின்னில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்எல்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சேலுக்காக வைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அழகாக ஷேப்பாக நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ நார்மல் யூஸ்க்கு பண்ணுறதுனால ஒரு ஸ்கொயர் டின்னில் தான் நான் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்கொயர் டின்னில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சினமன் ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிப்பேன். நம்ம வைக்கும் போது கேப்பாக இருக்கும். ஒரு சினமன் ரோலுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து நல்லா கேப் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா விடணும் ரெஸ்ட்டு. ஸோ அதை விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே இல்லாமல் அது நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து இது எண்ட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் 1 ஹவர் போதுங்க. அதுக்கும் மேலே ஆகாது. மேபி உங்களோட ஈஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த கேப்லாம் இல்லாத மாதிரி ஃபில் ஆகியிருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் எண்ட் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை பேக் பண்ண போகிறோம். என்னென்னா அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணுறோம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சினமன் ரோலை வந்து அதை ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு 25லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நம்மளோட சினமன் ரோல் ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கான டீட்டெயிலான உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்னையில் உங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரி எங்கே வேணும், கேக், குக்கீஸ், ப்ரௌனீஸ், அதுக்கப்புறம் ஹெல்த்தி வெர்ஷன்
வேரியேஷன்ஸ் லைக் ராகி குக்கி, ப்ரௌனீஸ் வந்து ராகி ப்ரௌனி, கருப்பு கவுனியில் ப்ரௌனி, இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்கள் சென்னையில் டெலிவர் பண்ணுறோம். பர்த்டே கேக்ஸ், வெட்டிங் கேக்ஸுமே சென்னையில் டெலிவர் பண்ணுறோம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து நான் வேறு ஊரில் இருக்கேன் பட் எனக்கு வந்து உங்ககிட்ட இந்த ப்ரௌனி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரௌனியுமே நாங்கள் வந்து கொரியரில் கொடுத்துட்ருக்கோம். ப்ரௌனி அண்ட் பிளெயின் கேக்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் உங்களுக்கு தமிழ்நாடு கிடைக்கும். சென்னைக்குள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜார் கேக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. என்னோடய இன்ஸ்டா பேஜை கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதனால் செக் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் பேஜ் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வந்து ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் டெலிவரியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மள வந்து நல்லா ஃபினிஷ் இருக்கும். இதை வந்து நீங்கள் கூல் பண்ணணும். நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.